எல்லாருமே எப்பவுமே உள்ள என்ன வச்சிருக்கோமோ அத அப்படியே பேசிறதில்ல. உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறது அதுவும் காதல் வாழ்க்கையில ரொம்ப சகஜமா நடக்கிற விஷயம். ஆனா நம்மகிட்ட அது நடக்காது. நாம இப்போ உங்க பெர்சனோட ஆழ் மனசோட ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். எனக்கு ஆல்ரெடி உங்க பெர்சனோட ரகசியம் என்னன்னு தெரியும். ரொம்ப ஸ்வீட்டான ரகசியம் தான் இது. அந்த ரகசியம் என்னன்னு பார்க்கலாம். இது மேபி மேலெழுந்த வாரியான எனர்ஜியா கூட இருக்கலாம். நம்ம கொஞ்சம் டீப்பா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன ரகசியம் ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் த வே யூ ஆர். உங்களோட முகம், உங்களோட எனர்ஜி, த வே ஆஃப் லிவிங், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே அவங்க பரிபூர்ணமாக நேசிக்கிறாங்க. யூ ஆர் அமேசிங் ஜஸ்ட் த வே யூ ஆர். வென் யூ ஸ்மைல் த ஹோல் வேர்ல்ட் ஸ்டாப்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் ஃபார் அ வைல் பிகாஸ் கேர்ள் யூ ஆர் அமேசிங் ஜஸ்ட் த வே யூ ஆர். முடிஞ்சு போச்சா? இது வந்து ஃப்ளர்ட் பண்ணுற எனர்ஜி மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப ஜென்யூனான எனர்ஜி. ஏன்னா என்னோட இன்டென்ஷன் இந்த ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் டீப் டீப் சீக்ரெட் ஃபீலிங்ஸ் அதுதான் நம்ம இங்கே எடுத்தோம். அந்த ரொம்ப டீப் சீக்ரெட் ஃபீலிங் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் நீங்கள் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட கண்களில் ஒரு தேவதை தப்பி போய் இந்த பூமியில் நடமாடிட்டு இருக்க மாதிரி தான். மேபி நீங்கள் நார்மலாக நடந்து போனால் கூட உங்கள் பின்னாடி சிறகுகள் ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் போட்டு தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். ஆழம் தோண்ட தோண்ட சில சமயம் விஷயங்கள் மாறலாம். நான் சொல்கிற எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் பொருந்தாது. சின்ஸ் இட்ஸ் அ டீப் சீக்ரெட். பொருந்துறது மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விட்டுருங்க. இப்போது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட எனர்ஜியை நீங்கள் அலைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்களோட டீப் சீக்ரெட்ஸ் அவங்களோட எனர்ஜி என்னால் பிக்கப் பண்ண முடியும். ஐ ஃபெல் ஹார்ட் ஃபார் யூ அண்ட் தட் ஸ்கேர் த ஷிட் அவுட் ஆஃப் மீ. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப டீப்பாக விழுந்துட்டாங்க. அதாவது உங்களை பார்த்தனுமே ஃப்ளாட். இந்த எனர்ஜியை தான் இது கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ சீக்ரெட்ஸ் வந்து இன்னுமே ஆழமாகுது. ஐம் ரெடி டு க்ரோ அண்ட் பாண்ட் டீப்பர் வித் யூ. ரொம்ப ரொம்ப அழகான டீப் சீக்ரெட்ஸ் இவங்க ஒழிச்சு வச்சுட்ருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கல உங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து விழுந்துருவாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மேபி வல்னரபிலிட்டிஸ் இல்லை இஷ்யூஸ் இருக்கலாம். அதாவது வல்னரபிலிட்டி இன்செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மனசு அப்படியே திறந்து சொல்கிறதுல கொஞ்சம் கூச்சம் இருக்கலாம். இல்லைனா பாஸ்டில் ஏதாவது ஒரு ஃபெயில் ரிலேஷன்ஷிப்னால அவங்க வந்து அப்படியே சுருக்கி இருந்திருக்கலாம். ஆனா உங்கள பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு தடையே இல்ல. அவங்களுக்கு வந்து அப்படியே கொப்பளிச்சிட்டு இருக்கு உள்ள ஃபீலிங்ஸ். ஆனா வந்து சொல்றதுக்கு தான் கொஞ்சம் தயக்கம். அவங்க எவ்வளோதான் பயந்தாலும், இல்ல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருந்தாலும், அவங்க வந்து உங்ககிட்ட காதல சொல்றதுல அ தய இனிமே வந்து போஸ்ட்போன்மென்ட் அதாவது காதல சொல்ல தயங்குறது, இல்லன்னா காதல சொல்ல காலம் தாழ்த்துறது, இதெல்லாம் நடக்காது. ஏன்னா, இட்ஸ் லைக் நீங்க நாளுக்கு நாள் உங்களோட வேல்யூ ஜாஸ்தி ஆயிட்டே போகுது அவங்கள பொறுத்தவரைக்கும். வேல்யூ அப்படின்னு நான் இங்க சொல்றது வந்து மேபி உங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கலாம். இல்லன்னா வந்து ரொம்ப அழகா நீங்க நாளுக்கு நாள் அவங்க கண்கள்ல தெரியிறீங்க. உங்க கேரக்டர், உங்களோட வாழ்க்கை, இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்ல பார்க்கும்போது, இன்னுமே அவங்களுக்கு உங்க மேல காதல் கூடிட்டே போகுதே தவிர, அந்த காதல் வந்து குறைஞ்ச பாடே இல்ல. இன்னொரு சீக்ரெட் என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டீப் சீக்ரெட் நம்ம இந்த டைட்டிலே தான் டீப் சீக்ரெட்ஸ். அந்த டீப் சீக்ரெட் என்னங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கலாம். ஜஸ்ட் அலைன் வித் திஸ் எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ் பர்சனோட டீப் டீப் சீக்ரெட்ஸ். அவங்க பேசுறது ரொம்ப தயாரா இருக்காங்க. ஓ மை காட்! திரும்ப அதே தான் சொல்றாங்க. த ஸ்டார் எனர்ஜி. திரும்ப எவ்வளோதான் நம்ம நோண்டுனாலும் அதே தான் வருது. ஸோ ரொம்ப ஜென்யூனான பர்சன் தான். நீங்க ஒரு வாரியர் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அத அழகா சந்திச்சு, அத அழகா ஹேண்டில் பண்ணி, வெளியில வரக்கூடிய ஒரு அழகான பெர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்கள வந்து ரொம்ப சைக்கிக், இல்ல நீங்க ரொம்ப இன்ட்யூட்டிவ் பெர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சீக்ரெட்டிவா இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கை பெருசா யாருக்கும் தெரியாது. இல்லன்னா வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, இந்த படோடவும் இல்ல, சோஷியல் மீடியா இல்ல, நான் இத பண்றேன், அத பண்றேன்னு இல்ல, அழகா ட்ரெஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ற பழக்கம், இந்த மாரியெல்லாம் பெருசா உங்கள நீங்களே வெளியில எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற அந்த பழக்கம் உங்களுக்கு இல்ல. நீங்க அழகா நடமாடிட்டு இருக்க ஒரு தேவதை. ஆனா வந்து அதுக்கான ஈகோவோ இல்ல வந்து ஒரு நீங்களே உங்க எனர்ஜிய கிளைம் பண்றது இட்ஸ் லைக் யூ ஆர் இன் யுவர் பவர். ஏன்னா குயின் ஆஃப் வாண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் நீங்க அழகா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க பவர்ஃபுல். உங்களுக்கு தெரியும் நீங்க இன்ட்யூட்டிவ்னு. ஆனா அழகு இருந்தா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் இல்லன்னா ஆண்களா இருக்கட்டும், அத வெளியில எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது. அதுக்காக ஒரு ஈகோ வந்து பில்ட் பண்ணிக்கிறது. என்ன நான் பெரிய ஆள், எனக்கு பார்த்தியா இவ்வளோ அட்டென்ஷன் அந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட எதுவுமே இல்ல. ரொம்ப டவுன் டூ எர்த். உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் யூ ஆர் அ பியூட்டிஃபுல் பீயிங். அதுதான் நான் இங்க பார்க்குறேன். அதுதான் அவங்களும் அவங்க கண்கள்ல நீங்க லிட்டரலா கடவுள் தான் நீங்க. உண்மையிலேயே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓ மை காட்! கடவுள் தப்பி போய் வந்துட்டாங்க. தேவதையிலேருந்து கடவுளுக்கு ஆயிட்டீங்க நீங்க.
யூஆர் சச் அ பியூட்டிஃபுல் பீயிங். உங்கள் மடியில் இளைப்பாறணும், இல்லைனா உங்கள் அருகாமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்கீங்க. உங்கள் கிட்ட வந்து இருக்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு வரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் காயின்ஸ், ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட வேணும், உங்களோட வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த வந்து பேசுறது, டேட் நைட்ஸ் போகிறது, இது மட்டும் இல்லை. இவங்களோட எண்ணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரிபூர்ணமான அன்பு, காதல், அந்த ஒரு பாண்ட், அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே அவங்களுக்கு வேண்டும். அதே மாதிரி நீங்கள் அனிமல்ஸ் கிட்ட ரொம்ப கைண்டாக கம்பேஷனேட்டோட இருப்பீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இல்லைனா வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நாம் இப்போ இன்னொரு தடவை டீப் சீக்ரெட் பார்க்கலாம். ப்ரீத் இன், ரிலாக்ஸ். இது வந்து அவங்களோட டீப் சீக்ரெட்ஸ். எது வேணால் வரலாம், பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவ் பர்சனோட டீப் சீக்ரெட்ஸ். மேலெழுந்த வாரியா ட்ரீம்ஸ் அரவுண்ட் ஸ்ப்ரிங். நம்ம இப்போ வந்து வின்டர் சீசனில் இருக்கோம். சம்மர் வந்து தான் ஸ்ப்ரிங் வரும். ஸோ உங்களோட காதல் வாழ்க்கை கிரவுண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கலாம். ட்ரீம்ஸ், அவங்க ட்ரீம்ஸில் நீங்கள் அடிக்கடி போகிறீங்க, இல்லைனா உங்கள் ட்ரீம் ஸ்டேட்டில் அவங்க உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ட்ரஸ்ட் யுவர் சைன்ஸ். ஒரு சிலருக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் எனி திங். ஒரு சிலருக்கு வந்து ட்ரஸ்ட் த சைன்ஸ். இது வந்து ஓவராலாக உங்களோட ஜென்ரல் இதுக்கு போயிடுச்சு. ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சில்ட்ரன் வந்து ஓ மை காட், இந்த பர்சன் வந்து உங்களை சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயாவது நீங்கள் இருக்கீங்களா, உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா திங்கிங் ஆஃப் யூ. மேபி நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வேறு ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அடிக்கடி பார்க்குறாங்க, இல்லைனா வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்க்குறதுல உங்களுக்கு ஒரு அலாதி இஷ்டம். இட்ஸ் லைக் நீங்கள் ஏதாவது போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐ அப்படின்னு பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான், திரும்பவும் சொல்கிறேன், குழந்தைங்க ஒரு தடையாக இருக்குது. அந்த குழந்தைங்க, அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள அது ஒரு சீக்ரெட் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட மறைக்கிறாங்க. அவங்களுக்கு பிறக்காத குழந்தைங்கனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைனால தான் உங்ககிட்ட வரல. பட் அதர்வைஸ் வந்து இந்த ரீடிங் உங்களுக்கு பிறந்த இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கலாம், இல்லைனா எக்ஸ் யாராவது இருக்கலாம். ஆனால் இந்த குழந்தைங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ராஷ். இது வந்து அவங்களுக்கு பிறக்கல. இட்ஸ் லைக் இன்ஃபிடெலிட்டி. அவங்க யார ஸ்பௌஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் இருந்தபோது பிறந்த குழந்தைங்க, அதை மறைச்சிருக்காங்க. இட்ஸ் அ ட்ராஷ். இந்த குப்பைனால தான் அவங்களால வர முடியல. சாரி டு சே தட். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, திஸ் சில்ட்ரன் ஆர் அ ட்ராஷ். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் தெளிவாக முடிவெடுக்க முடியும். தட்ஸ் வை ஐம் கிவிங் யூ கிளாரிட்டி. ஸோ அதர்வைஸ் உங்களோட காதல் ரெடி டு ஜம்ப் இன். நீங்கள் வந்து தேவதை தான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எந்த சீனில் யாருக்கு எந்த சீன் பொருந்துதோ, அந்த குழந்தைங்க அப்படிங்கிற விஷயம் பொருந்துதோ, அந்த குழந்தைங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள. ஸோ டோன்ட் அக்செப்ட் ஹிம் பேக் ஆர் ஹர் பேக். ஸோ இப்போ நம்ம கைடன்ஸோட இதை முடிக்க போகிறோம். அதர்வைஸ் உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே வச்சுட்டு இருக்கிறது வேறு லெவல் ஆஃப் லவ். இப்போது இது வந்து உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒர்க். எறும்பு பார்த்தீங்க அப்படின்னா ஓயாமல் பரபரன்னு வேலை செஞ்சுட்டே இருக்கும். வாட் இஸ் மைண்ட் ஃபார் த டூயிங்? என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணணும். இந்த இந்த ரீடிங், இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் பண்ணணும். உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. விண்ட் உங்களுக்கு ஃபேவராக வரும். ஹவு கேன் ஐ டீப்பன் ட்ரஸ்ட் தட் மை இன்ட்யூஷன் நோஸ் த வே? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த கனெக்ஷன் எப்படி கிரவுண்ட் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக நிறைய மெசேஜஸ், மேபி நீங்கள் 2 பேரும் சைக்கிக் பீயிங்காக இருக்கலாம், இல்லைனா டிவைன் பீயிங்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எறும்பு, 1 செகண்ட். இது வந்து உங்களோட கைடன்ஸுங்கிறத விட இந்த பர்சன் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவங்க ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு கூடு பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர்த்தோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண முடியும், தனியாக ஒர்க் பண்ண முடியாது. அதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அவங்க வந்து ஃபோக்கஸ் வந்து ஸ்டெபிலிட்டியில் இருக்குது. ஒர்க். மேபி அதனால கூட உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கலாம், இல்லைனா அதனால் அவங்க உங்ககிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரலாம். பட் அவங்களோட ஃபோக்கஸ் இப்போ ஒர்க்கில் இருக்குது. இது வந்து மாறும் கூடிய சீக்கிரம். வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் ஷெல்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஷெல்ஸ், அதனால தான் இங்கே ப்ளூ. இதில் வந்து ஒரு சேஞ்ச் இந்த விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கால மாற்றம் வந்து ஒன்று நடக்கும், ஒரு எதிர்பாராத ஒரு இன்சிடென்ட். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கும் வந்து ஃபோக்கஸ் வந்து ஒர்க்கில் இருக்கட்டும்.
இப்போ வந்து இந்த காதல சேஸ் பண்ண வேண்டாம். வென் டைம் இஸ் ரைட் டிவைன் டைமிங்ல இந்த காதல் உங்கள நோக்கி வரும். இந்த காதல் காற்று உங்கள நோக்கி வீசும். ஏன்னா, இங்க இருக்கிறது வந்து அதீதமான உண்மையான அன்பு. உங்க மேல வச்சிருக்கிறது வந்து அலாதி மரியாதை. ஸோ இதில நீங்க இப்போதைக்கு உங்களோட கைடன்ஸ் அதுதான். பி சீக்ரெட்டிவ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். இங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார். சேஸ் யுவர் ட்ரீம்ஸ், நார்த் நோட். அத நோக்கி நீங்க போய்க்கிட்டே இருங்க. இந்த காதல 2 பேருமே வந்து வொர்க்ல இப்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியான சமயத்துல நீங்க 2 பேருமே ஒண்ணா சேருவீங்க. 2 பார்த்தீங்கன்னா, இரு கோடுகள்னு சொல்லுவாங்க. படம் இல்ல. பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ணுங்க. இதுதான் பாயிண்ட். இங்க பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெட் டாட் இருக்கு. அதுதான் பிரபஞ்சம் வந்து என்ன நோட்டீஸ் பண்ண சொல்றாங்க. ஐ திங்க் யூ கேன் சீ இட். ஆ இந்த ரெட் டாட்ல தான் நீங்க வந்து சேர போறீங்க. இப்போதைக்கு நீங்க எங்கேயோ இந்த இடத்துல இருக்கீங்க. இந்த ரோட்ல எங்கேயோ 2 பேரும் இருக்கீங்க. ஸோ யூ நீட் டூ வொர்க் ஹார்ட். வொர்க் அண்ட் வொர்க். 2 பேருமே இப்ப அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த இந்த பாயிண்ட்ல நீங்க உங்களோட சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நடக்கும். ஸோ ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ. இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் ரீடிங். ஸ்டே பிளஸ்ட்.